வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது. இதை கண்டுபிடிப்போர் சிலரே. வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது என்று இயேசு கூறும்போது அது ஒரு சாலையை பற்றி அல்ல, ஒரு வாழ்க்கை தேர்வை பற்றி பேசுகிறது. பெரும்பாலானவர்கள் எளிதான பாதையை தேர்ந்தெடுக்கிறார்கள். கூட்டம் செல்லும் திசையில் செல்வது சுலபம். ஆனால் உண்மையை தேடுவது, தன்னையை ஆராய்வது, தவறுகளை ஒப்புக்கொள்வது, ஆசைகளை கட்டுப்படுத்துவது, இவை அனைத்தும் இடுக்கமான வாயில்கள். தத்துவ ஞானிகள் கூறுவது போல, உண்மையான சுதந்திரம் என்பது நாம் விரும்பியதை செய்வதில் இல்லை, சரியானதை தேர்ந்தெடுப்பதில் தான் இருக்கிறது. அதனால் இடுக்கமான வாயில் என்பது துன்பத்தின் பாதை அல்ல, மனிதனை முழுமைக்கு அழைத்து செல்லும் பாதை. இறைவா, எளிதான பாதையை அல்ல, உண்மையான பாதையை தேர்ந்தெடுக்கின்ற ஞானத்தை எமக்கு தாரும். ஆமேன்.